மிஸ்டர் அஸ்வின். எஸ் சார். நான் ஹைலி ரிஸ்க் எடுக்கக்கூடியவன். உங்ககிட்ட என்ன சரக்கு இருக்குங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஒயின் ஷாப்ல பாட்டில் வாங்கி வச்சது தெரிஞ்சு போச்சு போல இருக்கு. பக்கத்துல இருந்து தண்ணி அடிச்சிருந்தானோ. என்கிட்ட சரக்கு இருக்குன்னு எப்படி சார் உங்களுக்கு தெரியும்? என்னப்பா விளையாட்டா? அதான் நேரிலே பாக்குறேனே. பாத்துட்டீங்களா? அப்ப எடுத்துடலாமா? நீங்க வேற ஸ்பீடா இருக்கீங்க. அவர் எடுன உடனே எடுத்துருவாரு சார். இட்ஸ் ஓகே, ரிலாக்ஸ். இப்ப சரக்கு உள்ள வைங்க, ஸ்பாட்ல வந்து காட்டுங்க. இத வேற ஸ்பாட்ல வந்து காட்டணுமா? எஸ், ஒரு பொருளை பத்தி விளம்பரம் எடுத்தா தானே தெரியும் உங்க திறமை என்னன்னு. புதுசா ஒரு ப்ராடக்ட் வந்திருக்கு, அதை நீங்க தான் எடுக்கணும் சார். தைரியமா பண்ணுங்க. சரி சார். அப்புறம் உங்ககிட்ட என்ன சரக்கு இருக்கிறத பாக்குறேன். இப்பவே பார்க்க மாட்டீங்களா? இப்ப எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. இந்த வேலை தானே? நீ கிளம்புப்பா. கண்டிப்பா முடிச்சிடலாம் சார். மேடம் யாரும் தெரியல. பாடி ஐடென்டிஃபை பண்ண முடியல மேடம். இல்ல மேடம், ஒரு முண்டமா தான் இருக்கு, தலையில பாருங்க. போஸ்ட்மார்ட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே மேடம், ஓகே. ஹலோ, ப்ளீஸ் போனை கட் பண்ணாத. உனக்கு எவ்வளவு வாட்டி தான் சொல்றது? என்ன கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. என்ன டார்ச்சர் பண்ணாத. அவங்க நிக்கில் கிட்ட ஏதோ மெமரி கார்டு இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதான் நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். காதலையும் கொண்டுட்டாங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்குமோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ப்ளீஸ். புதுசா ஏதாவது சொல்லி என்ன குழப்பமா? நீ எவ்வளவு சொன்னாலும் உன்னை தேடி வர மாட்டேன். உன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. என்ன ஐயா காணோம்? இடத்த கட்ட சொன்னியா? சொன்னல கரெக்டா வந்து வர. வந்துட்டாரு. வாங்க ஐயரே, வாங்க வாங்க வாங்க. நான் சொன்னல கரெக்டா வந்துறானே. ஐயரே பரவாயில்லை, டிராபிக்ல மாட்டி விட்டேன். அதான் லேட் ஆயிடுச்சு. அவர் ஹையர்ல ஆரம்பிச்சுடா. இருக்கு, இதோ ஆரம்பிச்சுடலாம். ஐயரே உட்காருங்க. சிவா அப்படி நாங்க சொன்னோம். ஐயா, இவங்க தாத்தா எக்ஸ்போசிஷனுக்கு பூமி பூஜை போட்டவரே. அப்படியே ஆமே கைய கொடுங்க. ஓய் இதெல்லாம் இவங்க அப்பா எல்ஐசி பில்டிங்க்கு பூஜை போட்டவரே. அப்படியே ஆமா. நல்லப்ல அங்க கல்ல அதை கொடுங்க கொடுங்க. ஐட்டை விட பட்டு போலுக்கு. ஸ்பென்சர் பிளாசாவுக்கே பூமி பூஜை போட்டவரே. இவங்க பரம்பரையில யாரு பூஜை போட்டாலும் அந்த பில்டிங் ஓஹோன்னு வளரும். அப்படியே அவ்வளவு ராசியான குடும்பம். காவி கைய கொடுங்க. கேட்க மாட்டீங்களே. ஓ பூமாதேவி நமோ பூமி பூஜாம் கரிஷ்யாமி. யோ வேதாம் பிரம்மணோ வேதாம் அமிர்தேனாம் தராம் குரீர் தஸ்மை பிரம்மஜ பிரம்மாயாம் ஆயுர்கீர்த்திம் பிரஜான் ததுஹோ தீர்காயுஷ்யமஸ்தோ க்ஷேமமேவாவருந்தே. சாமி, நம்ம கட்டடத்துக்கு கடக்கால் எந்த இடத்துல தோணுனா நல்லா இருக்கும்? ஈசானி மூலை ரொம்ப யோகமா இருக்கும், ராசியா இருக்கும், அமோகமா இருக்கும். இந்த இடத்துலயே தோண்டு இருக்கும். அதான் ஐயர் சொல்லிட்டார்ல, வாங்கப்பா தோண்டுங்க. ஐயா எங்கேயோ போறாரு. ராசியான ஐயரு நான் சொல்லல. பெரிய புதையல மாட்டிக்கிச்சியா? சொன்னது மாதிரி எங்கேயோ போறேன். கண்டிப்பா போதா பாருங்க. எடுங்க எடுங்க. நீ ரொம்ப கைராசியான ஆளியா? என்ன தொட்டதெல்லாம் பொண்ணாச்சு. என்ன இருக்குன்னு தெரியலையே. பெரிய பெரிய எடுப்பா, மூடி எடுப்பா. இந்த புதையல்ல எனக்கு ஒரு பங்குண்டு. உங்களுக்கு இருக்கு சாமி. அப்ப எனக்கு உனக்கு இருக்கியா? என்ன அது? தலைய வெட்டி வச்சிருக்காடியா? ஆமா, அந்த இடத்துல எதுக்காக குழி தோண்டினீங்க? கட்டடம் கட்ட பூமி பூஜை போட்டோம், அதுக்காக கடக்கால் தோண்டணுமா? யார் உங்களை தோண்ட சொன்னது? இந்த ஐயர் தாமா சொன்னாரு. உங்க தாத்தா தானா எக்மோ ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு, அதுக்கே கடக்கால் தோண்ட சொன்னாராம். சொல்லியா? அவங்க அப்பா எல்ஐசி பில்டிங்கே கடக்கால் நோண்ட சொன்னவர் மேடம். இவரு ஸ்பென்சர் பிளாசாவுக்கே கடக்கால் நோண்ட சொன்னாராம். அவ்வளவு ராசியான. ஸ்டாப் இட். ஒருவேளை ரத்த பலி கொடுக்க சொன்னீங்களோ? அப்படியே இல்ல மேடம், புதையல் இருக்குன்னு நினைச்சிட்டேன். பாவம் மேடம்,
ஆடு மாடு கோழிய கூட பலி கொடுக்க சொல்ல மாட்டாரு மேடம். ம். அப்ப ஒரே அடியா மனுஷன பலி கொடுத்தாரா? ஈஸ்வரா. என்ன எங்கேயோ கொண்டு நிப்பாட்டுன்னு சொல்லிவிட்டு என்ன எங்கேயோ கொண்டாந்து நிப்பாட்டி மேடம். சரி சரி. ஐயோ எனக்கு ஒன்றும் தெரியாது மேடம். எப்போ என்கொயரினாலும் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு போகணும். உங்க அட்ரஸ் எல்லாம் கொடுத்துட்டு போங்க. இன்ஸ்பெக்டர் இவங்க அட்ரஸ் எல்லாம் நோட் பண்ணுங்க. போங்க. சார், இந்த தலைக்கேத்த உடம்பு தான் இது. லேப்ல இருந்து ரிப்போர்ட் வந்துருச்சு சார். ரிப்போர்ட்லயும் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஒரு 30 ல இருந்து 35 வயசுக்குள்ள இருக்கலாம். ஓகே டாக்டர். சார், இந்த கார்டுலயும் அவன் பத்தி எந்த எவிடன்ஸ் இல்ல சார். பவுடரா விக்கிறீங்க? பவுடர் சார் இல்ல கரெக்டா சார், சட்டியா? அதெல்லாம் விக்கல கரெக்டா? சார். இந்த மாதிரி எத்தனை பேரா கிளம்பி இருக்கிறீங்க? அதெல்லாம் எதுவும் இல்ல சார். சொல்லுடா, யார் யார் ஃப்ரெண்டுன்னு சொன்ன? காதர், நிக்கில், அஸ்வின் 4 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மேடம். ம். அது சரி, நிக்கிலோட டெட் பாடி அடையார் குட்டையில கிடந்துச்சே. மேடம் என்னடா மேடம்? நிக்கில கொலை பண்ணது நீதானே? என்ன மேடம் எவன் செத்தாலும் என்னையே கேக்குறீங்களே? டேய், போலீஸ் வளையத்துக்குள்ள ஒரு தடவை வந்துட்டனா எங்களுக்கு எப்பப்ப சந்தேகம் வருதோ அப்பெல்லாம் உன்னை விசாரிப்போம். வியாதியை கொன்னாலும் சரி, நோயாளியை கொன்னாலும் சரி, டாக்டருக்கு எப்படி ஃபீஸ் உண்டோ அந்த மாதிரிதான். சொல்லு, நிக்கிலோட ரொம்ப க்ளோஸா இருந்தது யாரு? டேய் சொல்லுடா. நிக்கிலுக்கு ஒரு பொண்ணு கூட பழக்கம் இருந்தது. அந்த பொண்ணையே அவன் கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஆனா அவ அஸ்வினுடைய காதலி. அதான் மேடம் அவங்களுக்கு ப்ராப்ளம். நான் ஃபாரின் போறேன். என்ன திடீர்னு ஊருக்கு போகணும்னு சொல்றீங்க? திடீர்னு தான் எல்லாமே நடக்கும். எப்போ? இன்னும் 2-3 நாள்ல. என்னையும் உங்க கூட கூட்டிட்டு தானே போவீங்க? ஒன்னையா? யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கோ. என்ன சீட் பண்ண உங்களால முடியாது. ஏன்? என்ன நான் போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். என்னடி மிலிட்டரியா? உன்னால முடிஞ்சா கொடுத்துக்கோ. ஆனா அதுக்கு முன்னாடி பேப்பர் இன்டர்நெட்ல உன்னோட போட்டோ வரும். நியூடா பட்டா. ஏய், போற போக்க பார்த்தா உன் பொண்டாட்டியே உன்னை போலீஸ்ல காட்டி குத்துருவா போல இருக்க. என்ன எவனும் புடுங்க முடியாதுடா. அவன் தான் மாட்ட போறான். என்னோட ஃபேன் வந்துரு மச்சான். சும்மாடா, எப்படியாவது உண்மையை சொல்லிதானே ஆகணும். நாளைக்கு வாங்க, பார்ட்டில எல்லாம் டீடைலா சொல்றேன். பலமா இருக்கு மேடம். உங்க பேர் என்ன? தேவிதா. ஆமா, மூதேவி. பை தி வை, இது என் கான்டாக்ட் நம்பர். எனி டைம் எனிவேர் எப்போ கால் பண்ணாலும் I'll be there. ஓகே? நிக்கில் பொம்பளை விஷயத்துல வீக்குன்றது அஸ்வினுக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கப்போ அஸ்வினை உயிருக்கு உயிரா லவ் பண்ண சௌமியாவை நிக்கில் கரெக்ட் பண்ணிட்டான் அப்படின்ற விஷயமும் அஸ்வினுக்கு தெரிய வந்தது. அதனால அஸ்வின் சௌமிகா மேல ரொம்ப கோவத்துல இருந்தான். அஸ்வினுக்கு இதெல்லாம் தெரியாது நினைச்சிட்டு நிக்கில் சௌமிகாவை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தான். இதெல்லாம் தெரிஞ்சுட்டு அஸ்வின் சௌமிகாவை கொஞ்சம் கொஞ்சமா வெறுக்க ஆரம்பிச்சான். இருந்தாலும் சௌமிகா தொடர்ந்து அஸ்வினை லவ் பண்ணிட்டு தான் இருந்தா. ஏன் இப்படி அசிங்கமா பேசுற? ஆமா, அப்படிதான் கேட்பேன். இன்னும் ஒரு நாள் ஃபுல்லா அவன் கூட ரிசார்ட்ல இருந்துட்டு வந்துருவேன். ஆமா, அவன் கூட ரிசார்ட்ல இருந்தேனா தப்பு பண்ணேன்னு அர்த்தமா? ரிமோட் கொடு. அடிச்சு பல்லகெல்லாம் உடைச்சிருவேன். அவன் கூட போய் இரு, என்ன கூப்பிடாத. இன்னையோட உன தலைமுழுக வேண்டியதான். பெருசா அட்வைஸ் பண்றாரு, எனக்கு தெரியாது.